வாங்க டிஎன்பிசி படிக்கும் அன்பு உறவுகளை வணக்கம். தங்களை மீண்டும் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வேலை மற்றும் நாட்கள். இந்த தலைப்பில் எஃபிஷியன்சி மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஏ என்பவர் பியை விட n மடங்கு திறமையானவர் எனில் A/B = 1:n. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு திறமையானவர் எனில் ஏ ஒரு நாளில் முடித்தா பி 3 நாட்களில் முடிப்பார். இதுக்கு அர்த்தம் அதுதான், சரியா? இப்போ அதில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். ஏ என்பவர் பியை விட வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். இப்போ கரெக்டாக அதுக்கு இப்படி இங்கே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு பார்த்தீங்களா, ஏபி முதல்ல திறமை என்னது? ஏ 3 மடங்கு திறமையானவர். அப்படின்னா பி 1 மடங்கு. பி 1 மடங்குனா ஏ இதுவா அவர் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டார்னா ஏ 1 மணி நேரத்தில் எடுத்துக்கிடுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பி இங்கே எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 24 நாள் எடுத்திருக்காரு, சரியா? அப்போ ஏ 24/3. ஸோ அவர் 24 நாள் எடுத்துக்கிட்டாருன்னா இவர் 8 நாளில் முடிச்சிடுவார். ஸோ ஏ இங்கே ஏ கொடுக்கல. அதனால் ஏ கண்டுபிடிக்கணும்னா அவர் பி 24 நாளில் முடித்தார்னு வச்சுங்க. ஏ எத்தனை நாள் முடிப்பார்? அதில் 3 மடங்கு முன்னாடியே முடிச்சிடுவார். ஸோ /3. அப்போ 8 நாட்களையும் முடிச்சிடுவார். பட் அது நம்ம கேட்கவே இல்லை. நமக்கு கேட்டிருக்கிறது என்னட்டுக்காக, ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்போம்னு தான் கேட்டிருக்காங்க, சரியா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1/a + b = 1/a + 1/b. ரெண்டையும் மீஜிமா எடுத்தீங்கன்னு வச்சுங்க. 8க்கு 24க்கு மீஜிமா 24 தான். அதில் 8 24 எத்தனை நாட்டு அடங்கும்? 3 தடவை அடங்கும். 24 ஒரே ஒரு தடவை தான். ஸோ 3 + 1 / 24. அப்போ ரெண்டையும் கூட்டினா 4/24 வருதா? இது என்னது? 1/a + b. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a + b. ஸோ அப்படியே 3 போட்டால் 24/4. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதுலேயே மாற்று முறை ஒன்று இருக்குது. மாற்று முறை என்னது? மாற்று முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, a + b = AB / a + b, சரியா? இதில் ஏவோட மதிப்பு என்னது? 8 × 24 / 8 + 24, சரியா? கூட்டினா 8. அப்படி மேலே பெருக்கில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. /32 அடி கொடுத்தா 3 × 24 வருமா? இன்னும் 4 × 32 வரும். பார்த்துக்குங்க, 3 × 24 4 × 32. இந்த 4 அடித்தோம்னா 1 நாங் 4 ஈ 8. ஸோ 2 × 3 = 6 நாட்கள். இது ஃபார்முலா மெத்தட். இது எல்சிஎம் மெத்தட். நமக்கு இங்கே மிச்ச கணக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, முதல் நடத்தையில் என்ன கொடுத்துருப்பேன்? ஏ இத்தனை நாட்கள் முடிப்பார், பி இத்தனை நாட்கள் முடிப்பார், 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தரோட வேலை நாட்கள் கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தரோட எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணி அவர்களோட வேலை நாட்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை நாட்களை கண்டுபிடிக்கிறதேன். இங்கே எஃபிஷியன்சி 3ன்னு கொடுத்துருந்தாங்க, பியோட வேலையை கொடுத்துருந்தாங்க. பி 3 மடங்கு வேலை செஞ்சால் அது 24 நாள். ஆனால் ஏ அதை ஒரே நாளில் முடிச்சிடுவார். அப்போ 24 / 3 போட்டு நம்ம ஏவோட வெளியே 8ன்னு கண்டுபிடிச்சி கணக்கு போட்டோம். இதே இப்போ நம்ம அடுத்த மாடல் ஒன்று பார்ப்போம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு வலிமையானவர். அவர் பியை விட 60 நாட்கள் முன்னதாகவே வேலையை முடிக்க இயலும் எனில் இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்க. அங்கே பி செஞ்ச வேலை நாட்கள் கொடுத்தாங்க, ஆனால் இங்கே அதுவும் கொடுக்கல. ஏவோட வலிமை எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க,
பியை வந்து விட இத்தனை நாளைக்கு முன்னாடி செய்வோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோட வேலை நாட்களும் கொடுக்கல. முதல்ல நம்ம 2 பேரோட வேலை நாட்கள் கண்டுபிடிச்சாத்தான் வந்து 2 பேரும் சேர்ந்து செய்தால் வந்து எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி என்னது, ஏ வந்து 3 மடங்கு திறமையானவர், பி வந்து 1 மடங்கு தான். அப்படி இருந்துச்சுன்னா பி வந்து 3 நாளில் செஞ்சார்னா இங்கே வந்து தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற எஃபிஷியன்சி இந்த எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குன்னா 1/டைம். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்னா, திறமை இருக்குல்ல, அது வந்து காலத்துக்கு வந்து எதிர்த்தகவல் இருக்கும். இவர் வந்து ஏ வந்து 3 மடங்கு வேலை செய்வார், பி வந்து 1 மடங்கு வேலை செய்வார். அப்படின்னா எடுத்துக்கிட்ட காலம் என்னது, ஏ வந்து 1 மணி நேரத்தில் முடித்தார்னா பி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக 3 மணி நேரத்தில். திறமைக்கு வந்து எதிர்த்தகவல் தான் இருக்கும். இது நமக்கு தெரியணும். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, திறமையை வச்சு அடிப்படையாக வைங்க. 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 60 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவுக்கும் பிக்கும் உள்ளது வந்து 60 நாட்கள் டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து என்னது கொடுத்துருக்கிறது ஒரு 3 மடங்குனா அவர் 1 மடங்கு. ஸோ 2க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 2 மடங்கு. 2x = 60. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா 30 வரும். எக்ஸு 30னா என்ன சொன்னேன், இங்கே நேரம் இருக்குல்ல, நேரம் வந்து ஏ வந்து ஒரு மடங்கு தான் எடுத்துக்கிடுவார். ஸோ எக்ஸு வந்து ஏவோட நாட்கள் வந்து 30. இதே வந்து பி எத்தனை நாட்கள் எடுத்துக்கிடுவார், 3 மடங்கு எடுத்துக்கிடுவார். ஸோ 3 × 30 90 நாட்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 90லேருந்து 30 கழித்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா 60 வருதா. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 60 நாட்கள் முன்கூட்டியே முடிச்சிடுவார்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்கள் முடிப்பார் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா மெத்தட் தெரியும். a + b = a × b / a + b. ஏவோட வெளி 30, பியோட வெளி 90 /2 கூட்டினா 120. அடித்து போட்டால் 45/2ன்னு வரும். அதையும் அடித்து போட்டால் கலப்பினத்து வடிவில் தான் எழுதணும் ஆன்சரை. ஏன்னா நமக்கு டிஎன்பிசியில் இந்த டைப்லேயே வந்து ஆன்சரே கொடுத்துருப்பாங்க. அடித்து போட்டிங்கன்னா 22 இருக்கும். மிச்சம் எவ்வளோ இருக்கும், 1. ஸோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஆன்சர் என்ன, 22 1/2 நாட்கள்னு வரும். இதே மாற்று முறை என்னது பாருங்க, எல்சிஎம் மெத்தடு. 1/a + b = 1/30 + 1/90. இதில் வந்து என்னது பெரிய நம்பர் எதுவோ அதையும் எல்சிஎமாக வரும். ஸோ இங்கே பெரிய நம்பர் என்னது 90. ஸோ 30 எத்தனை தடவை வாங்கினாக்கும் 3 தடவை, 90 ஒரு தடவை. 2 கூட்டினா 4/90ன்னு வரும். இது வந்து 1/a + b. நமக்கு வந்து a + b வேணுமா, அதை அப்படியே தலைகளாக போட்டு எழுதினோம்னா 22 1/2 நாட்கள்னு வரும். இதுதான் வந்து இந்த டைப்பில் இருக்கிற கொஸ்டின், அதாவது எஃபிஷியன்சி டைப்பில். நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகமாக நம்ம ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். நன்றி உறவுகளே.